இயற்கையாக போட்டுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் துடைக்கிறதுக்கு என்ன செய்யறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு சொல்லலை. அதுக்கு இப்படித்தாங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறதா இந்த பிள்ளையோட வேலையை. கடலை மிட்டாய் சாப்பிடுவோம் ஏதாவது கவுண்டர் போட்டு அடுத்த ஒரு காயப்படுத்தும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்டக்க கசம் ஷோக்கு முன்னே எடுத்த பிஹைண்ட் த சீன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. BB8 கண்டஸ்டன்டான பவித்ரா ஜனனி இன்னைக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஃபேன்ஸ் கிட்ட ஆஸ்க் மீ அ கொஷின் கேட்டு கொஷின் ஆன்சர் செஷன் வந்திருந்தாங்க. ஃபேன்ஸ் கேட்ட கேள்விக்கெல்லாம் பவி ரொம்ப க்யூட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்கான பதிலையும் சொல்லியிருக்காங்க. வாங்க ஃபேன்ஸோட கொஷினுக்கு பவியோட ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியூவே என்னன்னா, நத்திங் டு ஆஸ்க், ஆனால் நீங்கள் ரொம்ப பியூர் கோல்டுன்னு என்னோட பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்ல இருந்து சொல்லணும்னு தோணுதுன்னு ஒரு ஃபேன் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஃபேனும் அதே மாதிரி சொல்லி உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸும் ஹாப்பினஸும் எப்பவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பவித்ரா நன்றிகள், தேங்க்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் உண்மையாகவே பியூர் ஜெம் ஹார்ட்டட் பர்சன், இதுவே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, எப்படி இப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பவித்ரா ஒரு சாங்கோட லிரிக்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிபியில் உங்களோட ஃபேவரட் பிக்கு, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பராக இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து பவி அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதே எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பவித்ரா ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டினா, எதுவா இருந்தாலும் சரி உங்களை எப்பவுமே சந்தோஷப்படுத்துறது எது அப்படின்னு கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க தம்பி பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதா எதுவுமே எதிர்பார்க்காத உங்க எல்லாரோட அன்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டுல பிக் பாஸ் பார்க்கும்போது உங்களை மாதிரி ஒரு பொண்ணு ஃபியூச்சர்ல மருமகளா வரணுமா அப்படின்னு சொன்னது அச்சான்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி இமோஜி போட்டிருக்காங்க. எப்போ ஆட்டோகிராஃப் கிடைக்கும் குரு, நெக்ஸ்ட் ஹிமாலயஸ் தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பவித்ரா, குருவே என் ஆன்மீக பயணத்தின் வழிகாட்டியே நீங்க தான், அதுக்காக நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. டெய்லியும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு ஒரு மந்திரனா என்ன சொல்வீங்கன்னு கேட்டதுக்கு, திங்க் பாசிட்டிவ், பார்த்துக்கலாம், மேனிஃபெஸ்ட் ஃபார் பீஸ், பி கைண்ட் டு யோர்ஸ், வேல்யூ எவ்ரிதிங் யூ ஹேவ், இதை ட்ரை பண்ணிட்டு மறக்காம என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட லைஃப் மோட்டோ என்னன்னு கேட்டதுக்கு மன அமைதி அப்படின்னும், பஸ்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பவித்ராவே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா என்னை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை சுற்றி இருக்கவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். என் லைஃப்க்கு இதுக்கப்புறம் எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம எதுனாலும் பார்த்துக்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னக்கா, உங்களை ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மக்களே. எனக்கும் எந்த அப்டேட்டுமே தெரியாது. ஸோ சீக்கிரமே நல்லது நடக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்லுவேன். தேங்க்யூ. சவுண்ட் அண்ட் ரயான் கூட இருந்த உங்களோட பாண்டிங் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்கள் பாண்ட் வந்து ரொம்ப லேட்டராக தான் க்ரியேட் ஆச்சு. ஒரு 70th டேக்கு அப்புறம் பயங்கர ஃபன்னாக ஜாலியாக அந்த மாதிரி இருக்கும். சவுண்ட் வந்து ரொம்ப யூனிக்கான, யார் எது சொன்னாலும் பரவாயில்ல, அவளுக்கு தோன்றதை பண்ணுவா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவகிட்ட. ரயன் பற்றி சொல்லணும்னா என்னோட தம்பி மாதிரி. நிறைய இடத்துல வந்து நான் உள்ளே சொல்லியிருப்பேன், என் தம்பிக்கு இப்படி தான் நான் எண்ணெய் தேய்ச்சி விடுவேன், என் தம்பி இப்படி தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரின்ட்டு. ஸோ வெளில வந்து அதே மாதிரி தான். உங்களை பற்றி நெகட்டிவ்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களுக்கு உங்களோட ரிப்ளை என்னவா இருக்குன்னு கேட்டதுக்கு, என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம பாசிட்டிவிட்டி எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறதையும் அக்செப்ட் பண்ணிக்க தானே செய்யணும். அவங்க நிறைய விஷயங்கள் தெரியாமல் புரியாமல் ஒரு சிலது பண்ணுறாங்க. மேபி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. யாரையுமே இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களாக ஒன்று சொல்லிடுவீங்க என்னன்னே தெரியாமல். அது நீங்கள் நினச்சி சொல்கிறது வந்து டோட்டலாக வேறையாக இருக்கும். ஸோ ப்ளீஸ், எனக்குன்னு இல்லை, யாருக்குமே பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது. நீங்கள் எப்போ வியட்நாம் போக போகிறீங்க அண்ட் யார் கூட போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. வியட்நாம் ட்ரிப்பு பற்றி எனக்கும் தெரிலங்க, இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் வரலங்க. போகிறதா இருந்தால் ஷமந்தாக்கா இல்லைனா என்னோடய சித்தி இருக்கா கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு பிளான். அம்மாவுமே பிளானில் இருக்காங்க, பட் அவங்களால லைக் ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் ஹோலில் வச்சுருக்கோம். 2 பியூர் சோல்னா பவித்ரா அண்ட் ஆனந்தி. ஸோ ஆனந்தி கூட இருந்த உங்களோட பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பிபி உள்ளேயுமே சொல்லியிருக்கேன். நிறைய இடத்துல எனக்காக பேசியிருப்பா, நான் யாருன்னு எனக்கு நிறைய இடத்துல புரிய வச்சிருக்கா. நீ இதை இப்படி கூட யோசிக்கலாம்ல, நம்ம இப்படி கூட இருக்க முடியும்ல அப்படின்னு ஒரு லைஃப் லெசன் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது பார்த்தா ஆனந்தி தான். நீ இப்படியே இருப்பவி, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ கரெக்டாக தான் இருக்கேன்னு ஒரு ஹோப் கொடுத்தா. ஆஸ் எ பிளேயராக அது யாருமே பண்ண மாட்டாங்க.
ஆனால் ஆனந்தி பண்ணா. ஸோ எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் அவ. லவ் யூ ஆனந்தி. பிக் பாஸ்ல முத்துவோட இருந்த பாண்டிங் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு உள்ள இருக்கும் போது வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இருந்தது. அவர் ஒன்று சொன்னா நான் ஒன்று சொல்லுவேன். வெளில இருக்கும் போது அது அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. அது ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக தான் இருக்கு. அதை தாண்டி அவர் ஏஜை தாண்டி ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக ரொம்ப மெச்சோர்டாக யோசிப்பார். இன்னும் அவருக்கும் என் தம்பிக்கும் ஒரு 1 or 2 years டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனாலும் எப்படி இந்த ஏஜ்ல இவ்வளோ பக்குவமா இருக்காங்க அப்படின்னு பார்த்து வியந்திருக்கேன். நமக்கு அதெல்லாம் வரமாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுதான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்மா, நீ நல்லா வரணும், ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராணவண்ணாவை பத்தி கொஞ்சம் நல்லதா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ராணவண்ணா பத்தி நல்லதா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லதா? எங்க நிறைய நல்லதா தாங்க இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். லைக் ராணவோடு இருக்கும்போது டைம் போகிறதே தெரியாது, ஃபன்னாக வம்பிள் திட்டு அந்த மாதிரியே இருப்பார். ரீசெண்டாக அவங்க அப்பா கால் பண்ணியிருந்தாரு ஒரு விஷயத்துக்காக. அப்போ அவங்களுமே நீ வந்து நான் எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரிமா, நீ வந்து ராணுவுக்கு ஒரு அக்கா மாதிரி, அதனால நீ என்னனாலும் எங்கள் வீட்டுக்கு வரணும் பேசணும் அந்த மாதிரிலாம் அவங்க அப்பா ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. அவங்க அம்மாவும் பேசினாங்க. உள்ளே இருக்கும்போது அவங்க அதுதான் சொல்லியிருப்பாங்க, ஏன்டா அவங்க அக்காவோட பேச மாட்டியாடா அப்படின்னு தான் ஆண்டியுமே கேட்டுப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியாகவே அவராகவே ரொம்ப கனெக்டடாக ரொம்ப ஜாலியாக அவர் என்ன பண்ணாலும் லைக் இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஒரு சில இடத்துல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை அவங்க எங்ககிட்டலாம் பேசுறதா இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதோ பாருங்கள், இவ்வளோ சொல்லியிருக்கேன் நான் அவரை பற்றி, கொஞ்சம் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் எங்கள் பவியை பற்றி எங்களுக்கு தெரியும், ரியல் லைஃப்லையும் நீங்கள் ஏஞ்சல் தான் பவிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அன்புக்கு நன்றி. ஆனால் எல்லாருக்குமே வந்து நான் ஏஞ்சலாக இருக்க முடியாது. எல்லாருக்குமே அப்படி நடக்காது. ஒரு சில பேருக்கு நம்மளை பிடிக்காது, ஸோ நம்ம அவங்களுக்கு டெவலாக இருப்போம். ஒரு சில பேருக்கு நம்மளை பிடிக்கும், நம்ம ஏஞ்சலாக இருப்போம். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம், சிம்பிள். ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய லவ் யூ. பிக் பாஸ்ல நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, எந்த காசிப்பும் பேசாத ஒரே பர்சன் நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசிப்னு பேசினா தப்பு அப்படிலாம் எதுவும் கிடையாது, சும்மா சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நம்ம இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். அப்போ நம்ம நினைக்கிறத யாரை பற்றியாவது இப்படி நினைக்கிறோன்னா நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லதான் செய்வோம். அதுதான் அந்த கேமுமே கூட. அதை வந்து நம்ம காசிப்னு பார்த்தா அது சரியாக வராது. நம்மளோட ஒப்பீனியனை வேற ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுறோம், அது அவ்வளோதான் அப்படி எடுத்துக்க முடியும். நான் நிறைய இல்லை நான் பேசலை அப்படின்னா மேபி நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ண வேணாம், இல்லை ஓகே நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நானாக எடுத்துருந்துருப்பேன். அதனால பேசாமல் இருந்திருப்பேன். ஜாக்லின், அன்ஷிதா அண்ட் தர்ஷிகா பற்றி கேட்டதுக்கு பவியோட ஆன்சர் என்னன்னா, நிறைய பேர் ஜாக், அன்ஷி, தர்ஷி பற்றி கேட்குறீங்க. ஸோ உள்ளே இருந்த மாதிரியே தான் வெளிலையுமே வந்து பேசிகிட்ருக்கோம். எல்லாருமே ரெகுலராக பேசலைனாலும் அவங்க டைம் இருக்கும்போது ஏதாவது வேணும் கேட்கணுன்னா பேசிட்டு தான் இருக்கோம். அதை தாண்டி அவங்க உள்ளே நான் சொன்ன எல்லா விஷயமே தான், எதுவுமே மாறல, அதே மாதிரி தான் எல்லாருமே இருக்கும். அவங்க கிட்ட ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பவித்ராவை உங்களில் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.